ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டாக் மார்க்கெட்ல ரொம்ப அதிகமான பணம் யார் சம்பாதிக்கிறாங்க? ஒரு வாட்டி உலகத்துடைய மிகப்பெரிய அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி Fidelity Investments ஒரு இன்டர்னல் ஸ்டடி பண்ணாங்க. அவங்க அவங்களோட டேட்டாபேஸ்ல செக் பண்ணாங்க. அவங்களுடைய மில்லியன்ஸ் ஆஃப் கஸ்டமர்ல இருந்து ரொம்ப அதிகமான ரிட்டர்ன்ஸ் யாரு சம்பாதிச்சதுன்னு மேனேஜ்மெண்ட்டுக்கு தோணுச்சு. லிஸ்ட்ல டாப்ல இந்த ஆட்கள் இருப்பாங்க. யாரு தினம் மார்க்கெட்டை ட்ராக் பண்றாங்களோ, யாரெல்லாம் எக்ஸ்பர்ட்டா இருக்காங்களோ. ஆனா இங்க ரிசல்ட் வந்தப்போ முழு டீமும் ஆச்சரியமாயிடுச்சு. எல்லாத்தை விட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இந்த அக்கௌண்ட்களோட இதுல இருந்தது. எந்த இன்வெஸ்டர்ஸ்லாம் டெத் ஆயிட்டாங்களோ, ஆமா டெட் பீப்பிள். அண்ட் ரெண்டாவது நம்பர்ல இந்த ஆட்கள் இருந்தாங்க. யாரெல்லாம் அவங்களோட பாஸ்வேர்டை மறந்துட்டாங்களோ அண்ட் வருஷ கணக்கா அவங்களோட அக்கௌண்ட்டை லாகினே பண்ணல. கேட்கறதுக்கு வேணும்னா இது உங்களுக்கு ஜோக்காக தோணலாம், ஆனா இது உண்மை. மக்கள் மார்க்கெட்ல ரொம்ப பெரிய தவறு என்ன செய்வாங்கன்னா விரல நீட்டிக்கிட்டே இருக்கிறது. நம்ம அப்பப்போ போர்ட்ஃபோலியோவை செக் பண்ணுவோம். கொஞ்சம் ப்ராஃபிட் ஆச்சுன்னா வித்துருவோம், கொஞ்சம் லாஸ் ஆச்சுன்னா அப்ப பயந்துருவோம். ஆனா இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி சொல்ல போறேன். அது இந்த டெட் பீப்பிள் மாதிரியே வேலை செய்யும். காஃபி கேன் இன்வெஸ்டிங். இதுல நீங்க ஆக்டிவ் இல்ல, சோம்பேறி ஆகணும். அண்ட் இந்த சோம்பேறித்தனம் உங்களை கோடீஸ்வரன் ஆக்க கூடும். காஃபி கேன் இன்வெஸ்டிங் கான்செப்ட் எங்க இருந்து வந்தது? இந்த விஷயம் பழைய அமெரிக்காவை பத்தி. அத நம்ம வைல்ட் வெஸ்ட்னு சொல்லுவோம். அந்த காலத்துல பேங்க் மீது நம்பிக்கை கம்மியா இருந்துச்சு அண்ட் டக்கோட்டியோட பயமும் அதிகமா இருந்துச்சு. சோ அங்க இருக்கிற மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா அவங்களுடைய விலை அதிகமான பொருட்கள், பணம், கேஷ ஒரு காஃபியோட கேன்ல போட்டு வச்சிருவாங்க. அண்ட் அதை அவங்களுடைய பெட்டுக்கு கீழே ஒளிச்சு வச்சிருவாங்க. அண்ட் அவங்க அதை வருஷ கணக்கா மறந்துடுவாங்க. 1984 ராபர்ட் கர்வி என்ற ஒரு லெஜெண்டரி ஃபண்ட் மேனேஜர் இந்த கான்செப்ட ஸ்டாக் மார்க்கெட்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. அவர் என்ன பார்த்தாருன்னா, அவருடைய ஒரு கிளையண்ட் இவர் 1950ஸ்ல சில ஷேர்ஸ் வாங்கினாரு அண்ட் அவர் அதை விற்க மறந்துட்டாரு. 30 வருஷத்துக்கு பிறகு கர்வி அவர் இந்த போர்ட்ஃபோலியோவை பார்த்தப்போ அப்ப அவர் ஷாக் ஆயிட்டாரு. அந்த மறந்து போன போர்ட்ஃபோலியோ கர்வியோட ஆக்டிவ்லி மேனேஜ்ட் போர்ட்ஃபோலியோவை 10 மடங்கு மார்ஜின்ல பீட் பண்ணிச்சு. இந்தியால அந்த கான்செப்ட கொண்டு வந்தது சௌரவ் முகர்ஜி. இவர் அவருடைய புக் காஃபி கேன் இன்வெஸ்டிங்ல இதோடைய இந்தியன் ஃபார்முலா கொடுத்தாரு. லாஜிக் சிம்பிள் தான். ஒரு இந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ உருவாக்குங்க, அத அடுத்த 10 வருஷத்துக்கு பார்க்கணும்ன்ற அவசியமே ஏற்படக்கூடாது. இத விற்கவும் கூடாது, ரீபேலன்ஸும் பண்ணக்கூடாது. வெறும் பை அண்ட் ஃபர்கெட். ஆனா ஃப்ரெண்ட்ஸ், அப்படி இது இவ்வளவு சுலபம்னா வெறும் வாங்குங்க அண்ட் மறந்துருங்க. அப்ப எல்லாரும் ஏன் இது செய்ய மாட்டாங்க? ஏன்னா நம்மளுடைய மூளை நம்மள முட்டாளாக்குது. லைக் பாத்தீங்கன்னா ரிச் டாட் புவர் டாட் சைக்காலஜி ஆஃப் மணில நம்ம கத்துக்கிறது நம்மளுடைய பிஹேவியர் மேக்ஸை விட அதிகமா எமோஷன்ஸ்னால தான் நடக்கும். டம்பு டிவி ஆன் பண்றப்போ அப்ப ஆங்கர் கத்துவாங்க, மார்க்கெட் கிராஷ் வித்துருங்க. டம்பு மொபைல திறந்தனா நோட்டிபிகேஷன் வரும், இந்த ஸ்டாக் 10% வளர்ந்துருச்சு, சீக்கிரம் வாங்கிடு. இததான் சொல்லுவாங்க நாய்ஸ். காஃபி கேன் இன்வெஸ்டிங் சொல்லுது இது எல்லாமே நாய்ஸா. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுக்கறேன். நீங்க உங்களோட வீட்டு கார்டன்ல ஒரு மாங்காய் செடி நடுறீங்க. சோ நீங்க தினம் எழுந்து அதோட வேற நோண்டி பாப்பீங்களா எவ்வளவு வளர்ந்துருக்குன்னு? இல்லல. அப்படி நீங்க இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா அப்ப மரம் செத்துரும். நீங்க வெறும் தண்ணி ஊத்துவீங்க அண்ட் காத்திருப்பீங்க. ஸ்டாக் மார்க்கெட்லயும் இததான் செய்யணும். கம்பெனியா வாங்கிரணும் அண்ட் தூங்கிரணும். இப்ப கேள்வி என்னன்னா, எந்த கம்பெனிஸ்? அப்படி நீங்க சீமை கருவேலம் வெள்ளிக்காத்தான் செடியை நட்டுட்டு அண்ட் 10 வருஷம் காத்திருந்தீங்கன்னா அப்ப உங்களுக்கு மாம்பழம் கிடைக்காது, முள்ளு தான் கிடைக்கும். அதுக்கு அர்த்தம் அப்படி நீங்க ஒரு குப்பையான ஸ்டாக்க வாங்கிட்டு காஃபி கேன்ல போட்டுட்டு அண்ட் 10 வருஷத்துக்கு பிறகு அந்த டப்பா உங்களுக்கு காலியா தான் கிடைக்கும். சோ இதனாலேயே சௌரவ் முகர்ஜி இதுக்காக ஒரு ஸ்ட்ரிக்டான ஃபில்டர் உருவாக்கி இருக்காரு. ஆயிரக்கணக்கான கம்பெனிஸ்ல இருந்து வெறும் 10ல இருந்து 12 கம்பெனிஸ் தான் பாத்தீங்கன்னா அது இந்த ஃபில்டர்ஸை பாஸ் பண்ணுது. கவனமா கேளுங்க, 2 முக்கியமான கண்டிஷன்ஸ் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஒருவேளை உங்களுக்கு அப்படி ஒரு சரியான ஸ்டாக் எதுன்னு ரிசர்ச் பண்ண தெரியாதுன்னா, இல்ல உங்களுக்கு டைம் இல்ல ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி நாலேஜ் இல்லன்னு நினைச்சீங்கன்னா, அப்ப உங்கள மாதிரி ஆட்களுக்கு இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்னு உருவாயிருக்கு. அதுவும் கேபிட்டல் பிளான் கேரண்டியுடன். எஸ், நம்ம இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் ₹1 கூட மெச்சூரிட்டி டைம்ல லாஸ் ஆகாது. அதே நேரத்துல மார்க்கெட் நல்லபடியா பெர்ஃபார்ம் ஆயிருந்தா அதுக்கான லாபமும் நமக்கு கிடைக்கும். இந்தியால இருக்கக்கூடிய டாப்பான 500 கம்பெனிஸ்ல 50 கம்பெனிஸ் நல்லபடியா டிவிடெண்ட் தரக்கூடிய, லாபமா தரக்கூடிய கம்பெனிஸ பத்தி இன்வெஸ்ட் பண்ணனும்னா அப்படியேப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டியை ஐசிஐசிஐ ப்ரொடக்ஷன் லைஃப் இப்போ உருவாக்கி கொடுத்திருக்காங்க. அவங்களுடைய புது என்எஃப்ஓ வழியாக அவங்களுடைய டிவிடெண்ட் லீடர்ஸ் 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் என்ற என்எஃப்ஓ வர 28ஆம் தேதி, அதாவது வெறும் 2 நாட்கள் தான் இருக்குது, உங்களால வாங்க முடியும். இத பத்தியான மேலும் விவரங்கள் தமிழ்லயே இதுக்கான கேள்வி பதிலா தெரிந்து கொள்ள கீழ இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல ஒரு ஏஜென்ட் வீட்ல எக்ஸ்பிளைன் பண்றாங்கனாலும் செஞ்சு தராங்க. NAV ₹10. மாசம் எவ்வளவு நாள உங்களால முடிஞ்சதை இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த என்எஃப்ஓ இண்டெக்ஸ் கடந்த 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா 31.4% CAGR கொடுத்திருக்கு. அதே கடந்த 7 வருஷத்துல 23.4% CAGR கொடுத்திருக்கு. அதே நேரத்துல பேங்க்ல நம்ம எடுத்து பார்த்தோம்னா 5ல இருந்து 6% ரிட்டர்ன்ஸ் நமக்கு தந்திருக்கும். இது மட்டும் இல்லாம மாதம் பிரீமியத்துல 120 மடங்கு நமக்கு லைஃப் கவர் அப்படின்றது கிடைக்கும். வருஷத்துல 2.5 லட்சம் ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணி அதுல கிடைக்கிற லாபத்துக்கு டாக்ஸ் இல்லன்றது குறிப்பிடத்தக்கது. ஜெண்டாரே மாதம் 18,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 2 கோடி ரூபாய் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. பட் 5 வருஷம் லாக்கிங் பீரியட். சோ உங்களால முடிஞ்ச பணத்தை தான் நீங்க மாத பிரீமியமா இதுல இன்வெஸ்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம பிப்ரவரி 28ஆம் தேதி வரைக்கும் தான் இது NAV ₹10 வாங்க முடியும். சோ பாத்தீங்கன்னா வெறும் 2 நாட்கள் தான் இருக்கு. மேலும் விவரங்களுக்கு
விவரங்களுக்கு கீழ இருக்கிற லிங்க் இல்ல ஸ்கிரீன்ல தெரியுற QR கோட நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சோ ஓகே, இந்த முக்கியமான ரெண்டு கண்டிஷன்ஸ் என்னன்றத பாத்தறலாம். கண்டிஷன் 1, ரெவென்யூ growth. அதாவது பிசினஸ் வளரணும். கம்பெனியோட சேல் கடந்த 10 வருஷத்துல குறைஞ்சபட்சம் 10% சதவீதத்துல வளரணும். இதுக்கான அர்த்தம் கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் மக்களுக்கு அவசியமா இருக்கணும். ரிசெஷன் வந்தாலும் சரி, வார் வந்தாலும் சரி, மக்கள் அந்த ப்ராடக்ட்ட வாங்கிட்டு இருக்காங்க. லைக் நெஸ்லே, ஏஷியன் பெயிண்ட், HDFC பேங்க். கண்டிஷன் 2, ROCE, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட். இது கொஞ்சம் டெக்னிக்கல் ஆனது, ஆனா நான் உங்களுக்கு சிம்பிளா புரிய வைக்கிறேன். அப்படி நான் உங்களுக்கு 100 ரூபாய் கொடுக்கிறேன் வியாபாரம் செய்யறதுக்கு. சோ வருஷத்தோட எண்ட்ல நீங்க அந்த 100 ரூபாய் வச்சு எவ்வளவு ப்ராஃபிட் சம்பாதிச்சுன்னு வரீங்க. அப்படி நீங்க 15 ரூபாய் சம்பாதிச்சிருக்கீங்கன்னா அப்ப உங்களுடைய ROCE எவ்வளவு இருக்குன்னா 15%. காஃபி கேன் இன்வெஸ்டிங்க்கு கம்பெனியோட ROCE கடந்த 10 வருஷமா தொடர்ந்து 15% விட அதிகமா இருக்கணும். நீங்க இந்த ஃபில்டரை போட்டீங்கன்னா நிஃப்டியோட 500 கம்பெனிஸ்ல இருந்து 99% கம்பெனிஸ் ரிஜெக்ட் ஆயிடும். இப்போ நீங்க சொல்லுவீங்க, அப்படி நான் நடுவுலயே வாங்கி வித்தனா அப்போ அதிகமா சம்பாதிப்பேன்ல? மேக்ஸ் சொல்லுது இல்ல. ஆக்டிவ் இன்வெஸ்டிங்ல 2 எதிரி இருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் காஸ்ட், brokerage, STT, எக்ஸ்சேஞ்ச் சார்ஜஸ். ரெண்டாவது டாக்ஸஸ். ஒவ்வொரு வாட்டி ப்ராஃபிட் புக் பண்றப்போ 15% இல்ல 10% டாக்ஸ் தர வேண்டியது இருக்கும். காஃபி கேன்ல நீங்க 10 வருஷத்துக்கு ஒரு ஸ்டாக் கூட விற்க மாட்டீங்க. சோ இதுக்கு அர்த்தம் 0 brokerage, 0 டாக்ஸ். எது வரைக்கும்னா நீங்க 10 வருஷம் விற்காம இருக்கிற வரைக்கும். பவர் ஆஃப் கம்பவுண்டிங். எந்த பணம்லாம் டாக்ஸ் ஆக போக வேண்டியது இருந்ததோ அதுவும் கம்பவுண்ட் ஆகுது. இதுக்கான ரொம்ப பெரிய எக்ஸாம்பிள் ஏஷியன் பெயிண்ட்ஸ். அப்படி நீங்க 2010ல ஏஷியன் பெயிண்ட்ஸ் வாங்கிருந்தீங்கன்னா அண்ட் 10 வருஷத்துக்கு அது காஃபி கேன் டப்பா மாதிரி மூடி வச்சிருந்தீங்கன்னா அப்ப உங்களுடைய பணம் பல மடங்கு அதிகமா இருக்கும். ஆனா இந்த 10 வருஷத்துல நிறைய வாட்டி இந்த மாதிரி நிலவரங்களும் வந்துச்சு. அப்ப மார்க்கெட் விழுந்துச்சு. 2016ல டிமானிட்டைசேஷன் ஆச்சு, ஸ்டாக் விழுந்தது. 2020ல கோவிட் வந்துச்சு, ஸ்டாக் 40% கீழே விழுந்தது. அப்படி நீங்க ஆக்டிவ் இன்வெஸ்டரா இருந்தீங்கன்னா அப்ப கோவிடோட சமயத்துல பயத்தின் காரணத்தினாலேயே எல்லாத்தையும் வித்துட்டு இருப்பீங்க. ஆனா காஃபி கேன் இன்வெஸ்டர் அந்த நேரத்துல நியூஸ் ஆஃப் பண்ணிட்டாரு. அவர் விக்கல. அண்ட் இன்னைக்கு ஏஷியன் பெயிண்ட்ஸ் திரும்ப அதோட டாப்ல இருக்கு. அண்ட் டிவிடெண்ட்ஸும் தனியா தந்துட்டு இருக்கு. ஆனா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு எச்சரிக்கை, பை அண்ட் ஃபர்கெட் அர்த்தம் இது கிடையாது. நீங்க கண்ட மூடிட்டு இருக்கணும்னு. காஃபி கேன் ஸ்ட்ராட்டஜி வெறும் கிரேட் கம்பெனிஸ்க்கு மட்டும் தான். தப்பு எங்க நடக்குது? மக்கள் எதனா ஹாட் டிப்ஸ் இல்ல பென்னி ஸ்டாக் காஃபி கேன்ல போட்டுறாங்க. நினைச்சு பாருங்க, அப்படி யாரா ஒருத்தர் 2008ல ஆர்காம் இல்ல யூனிடெக் காஃபி கேன்ல போட்டிருந்தாங்கன்னா அப்ப இன்னைக்கு அது 0 ஆயிருக்கும். சோ இதனாலே ரூல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஹிஸ்டரி மேட்டர்ஸ். நமக்கு இந்த மாதிரியான கம்பெனிஸ் தேவை. எது கடந்த 10 வருஷத்துல மோசமான சமயத்திலயும் லைக் ரிசெஷன், டிமானிட்டைசேஷன், கோவிட் இந்த மாதிரி மிகப்பெரிய கெட்ட காலங்கள்லயும் தொடர்ந்து இருந்திருக்கும். வாரன் பஃபெட் சொல்லியிருந்தாரு, the stock market is a device for transferring money from the impatient to the patient. காஃபி கேன் இன்வெஸ்டிங் இதே இந்த பேஷன்ஸ்க்கான விளையாட்டு தான். அப்படி உங்ககிட்ட மார்க்கெட்டை ட்ராக் பண்றதுக்கு டைம் இல்லனா, அப்படி உங்களுக்கு சார்ட்டை பார்த்தா ஹெட்டேக் ஆகுதுன்னா அப்ப ஒரு காஃபி கேன் போர்ட்ஃபோலியோ உருவாக்குங்க. 10ல இருந்து 15 டாப் குவாலிட்டி ஸ்டாக்ஸ் அதுல பணத்தை போடுங்க. அண்ட் பாஸ்வேர்டை மறந்துடுங்க. 10 வருஷத்துக்கு பிறகு நீங்க அந்த டப்பாவை திறக்கிறப்போ அப்ப இது உங்களுக்கு எந்த ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி விடவோ அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கோம். அப்படி நீங்க விரும்புறீங்கன்னா நான் காஃபி கேன் போர்ட்ஃபோலியோல ஃபிட் ஆகக்கூடிய டாப் 5 கம்பெனிஸ் உடைய டீடைல்டு அனாலிசிஸ் பண்ணணும்னு அப்ப நீங்க கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல அந்த லிஸ்டை ஷேர் பண்றேன். நான் முதல்லயே சொன்ன மாதிரி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கான கடைசி டேட் February 28. இன்னும் 2 நாட்கள் தான் இருக்கு. இத பத்தி மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிற லிங்க் இல்ல அந்த QR கோட யூஸ் பண்ணிக்கோங்க. சோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.